வணக்கம் யூடியூப், இது தமிழ் கேமர் சங்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எப்படி ஒரு யூடியூப் சேனலை ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணலான்னு. நான் ஏன் பண்ணுறேன்னா, சில பேருக்கு ஆசை வரும் நான் ஒரு யூடியூப் சேனலை ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணலான்னு. இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கணும், அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும். நீங்கள் நெட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் நெட் இருந்தால் தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வீடியோ ஏதாவது யூடியூப்பில் நுழைய முடியும். அதனால் நீங்கள் நெட்டு வச்சுருப்பீங்க, அதில் வைஃபை இருந்தால் நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஃபோனில் டேட்டா கேபிள் இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் தேவை. அதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது, அது பேர் வந்து ட்ராய்ட் கேமு. அது வழியாக தான் உங்களால் உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் வந்து எப்படி ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணுன்னா, அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அது பேர் வந்து பேண்டிகாம். நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. மற்றபடி நீங்கள் அது வர 10 நிமிஷம் தான் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் கிராக் போட்டுக்கலாம். நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம், பேண்டிகேம் யூனிவர்சல் கிராக்லாம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கிராக் டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகலாம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் அது ஓடிட்டுருக்குது. அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இன்னொரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி நான் அந்த லிங்க் வந்து அனுப்புகிறேன், இதில் போனீங்கன்னா இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் விண்டோஸ் கிளைண்ட்டுன்னு இருக்கும். அது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதாவது பாருங்கள், நான் கேன்சல் பண்ணுறேன், ஏன்னா ஏற்கனவே இருக்குது என்கிட்ட. அதை டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஃபோனில் இப்போ என்னால் பண்ண முடியாது, ஏன்னா என்னோடய வீடியோ கட் பேஸ்ட்லாம் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் அப்புறமா கற்றுட்டு வேணால் பண்ணுறேன். உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர், இது ஈஸி தான். ஃபோன் எடுத்துகிட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் ஆன் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் உங்கள் சர்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் போய்ட்டு ட்ராய்ட் கேம்னு போடணும். ட்ராய்ட் கேமில் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்லேயே இருக்கும் ட்ராய்ட் கேம்னு, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிஞ்சோன்னே ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் யூஎஸ்பி எடுத்து கம்ப்யூட்டரை அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து இதோ இங்கே இருக்க அதை ஆன் பண்ணிங்கன்னா இருக்கும். இப்போ நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போ நான் இது பண்ணல, அதனால் வராது எனக்கு. நான் வேணால் இப்போ பண்ணி காட்டுறாத, அது கொஞ்சம் டைம் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் அந்த வைஃபை ஐபி டிவைஸ் ஐபிலாம் மாறி இருக்கும், அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணா வீடியோ கூட போட்டுக்கலாம், நான் வீடியோ போட மாட்டேன். அப்புறம் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வீடியோ கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் முகம் தெரியும். நான் வீடியோ கொடுக்கல, வேறு ஆடியோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் இது ஆன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணணுன்னா, பேண்டிகேம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேண்டிகேம் ஸ்டார்டிங்லேயே தான் இருக்கும். கேம் பண்ணணுன்னா அதை அமுக்கிக்கோங்க. நான் கேம் பண்ண முடியாது, நான் மாற்றினா என்னோடய ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் நான் இப்போது இதிலே பண்ணி காட்டுறேன், அதிலே தான் இது ஏதோ இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மோடு போனீங்களா, கீழே வீடியோன்னு இருக்கும், ஃபஸ்ட்டு ஜென்ரல் இருக்கும், அப்புறம் வீடியோன்னு இருக்கும். இது கொடுத்துட்டு செட்டிங்ஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேட்கும், உங்களுக்கு வேணால் உங்களுக்கு வெப்கேம் ஓவரில் இது பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். நான் இப்போ ஆட் பண்ணல, கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. சவுண்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் வேணால் லோகோ கூட மாற்றிக்கலாம். நீங்கள் சவுண்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல செகண்டரி சவுண்ட் டிவைஸ், ப்ரைமரி சவுண்ட் டிவைஸ் அதெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் வந்து மைக்ரோஃபோன் ட்ராய்ட் கேம் மாற்றணும். இப்போ என்னால் மாற்ற முடியாது, மாற்றினா என் வாய்ஸ் போயிடும். அதனால் இதிலே இருக்கட்டும். நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா இதுவாகிடும். இது அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் இதையும் மாற்றிடுங்க. இது மாற்றிட்டிங்கன்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதுவாகிடும். அப்புறம் நீங்கள் ரெக்கார்ட் இது வந்து ட்ராய்ட் கேம் வந்து நீங்கள் ஆன் பண்ணியே வச்சுருக்கணும், அப்போ தான் வரும் அது. அப்புறம் நீங்கள் கேம்குள்ளே போனீங்கன்னா, இப்போ ஒரு கேம்குள்ளே போனீங்க வச்சுக்கோங்க. இப்போ சும்மா இப்போ நல்லா போக முடியாது, போனால் கட் ஆகிடும். இப்போ ஒரு கேம்குள்ளே போனீங்க வச்சுக்கோங்க. ஒரு கேம்குள்ளே என்ட்ரானால மேலே FPS காட்டும்.
அவ்வளோ 12 எஃபிஎஸ்னு சும்மா அந்த மாதிரி காட்டும். நீங்கள் F12 அமுக்குனீங்கன்னா ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் திரும்பி F12 அமுக்குனீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் நடுவில் எங்கேயாச்சும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்லாம் எடிட் பண்ணணுன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் F12 அமுக்குனீங்கன்னா பாஸ் ஆகிடும். திரும்பி நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் F12 அமுக்குனீங்கன்னா ரெஸ்யூம் ஆகிடும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் பண்ண. மற்றபடி இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் கூட ஃபஸ்ட்டு வந்து இதாக பண்ணியிருந்தேன். அப்புறம் சில நான் பார்க்கும்போது சிலது வந்து சவுண்ட் குவாலிட்டி சரியில்லை. அது சரி பண்ணணுன்னா கீழே அதே தான் வீடியோ போனீங்கன்னா ஃபார்மேட் MP4 இருக்கும். கீழே செட்டிங்ஸ் கொடுக்கணும். அப்புறம் இதில் ஃபைல் டைப்புன்னு இருக்குது. அதில் வந்து MP4 மாற்றிடுங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வாய்ஸ் வரும். அப்புறம் உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் என்ன வேணால் மாற்றிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம். நீங்கள் நெட்டு ஸ்பீடாக இருந்தால் நீங்கள் 1080 கூட வச்சு பண்ணிக்கோங்க. FPS வந்து 60 இருக்கட்டும். அப்புறம் கோட் வந்து H264 CPU இருக்கட்டும். குவாலிட்டி வந்து 100 இருக்கட்டும். ஃபுல்லாக ஆக்கிடுங்க. அப்புறம் கோட் C வந்து நீங்கள் ASCயாக மாற்றிடுங்க. அப்புறம் பிட் ரேட் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு க்ளீனாக வரும். அப்புறம் சேனல்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்டீரியோன்னு மாற்றிடுங்க. ஏன்னா மோனோ இருக்குன்னா கொஞ்சம் திக்குன்னும். அப்புறம் ஃப்ரீக்வன்சி 48,000. அப்புறம் அது ஓகே கொடுத்துறீங்க. அவ்வளோதான். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு மைக்ரோஃபோன் இருந்தால் செட்டிங்ஸ் போய்ட்டு இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் மைக்ரோஃபோன் இது பண்ணோன்னா அது மைக்ரோஃபோன் ரியல் அங்கே உங்கள் ஆடியோ டிவைஸ் காட்டும். அது ரெண்டுத்தையும் அதை மாற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்துடும். சில பேருக்குள்ள மைக்ரோஃபோன் இருக்கும். சில பேர்லாம் இது வச்சுருப்பீங்க ஹெட்செட்டு. அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதுக்கும் அந்த ஃபோனில் பண்ணுறதுனால மோர் கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஈஸியாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு எப்படி அப்லோட் பண்ணுறது இப்போ பாருங்கள். உங்கள் முதல்ல நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது நீங்கள் அதை அப்புறம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு இது வச்சுருப்பீங்க, ஒரு சேனலு. உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல லோட் ஆகும். கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாகுது. அப்புறம் செலக்ட் ஃபைல்ஸில் அப்லோடு இருக்கும். அப்புறம் நீங்கள் சும்மா இதெல்லாம் பண்ணுறேன் நான் கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் அது எங்கே இருக்குது? சும்மா நான் ஏற்கனவே பண்ணது அது நான் திரும்பி காட்டுறேன் உங்களுக்கு. இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இதான் டைட்டிலு. நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் க்ளோஸ் பண்ணுறக்கூடாது டேப், அதான் முக்கியம். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தாட் வெளிப்படுத்துறீங்களோ போட்டுருங்க. அப்புறம் டேக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்கள் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணும். அதில் வந்து நீங்கள் இப்போ நான் வாட்ச் டாக்ஸ் பண்ணுறதுனால வாட்ச் டாக்ஸ் 2 இன் தமிழ் நான் போடுறேன். இது பண்ணுறனால உங்களுக்கு ஐடென்டிஃபை வரும். இது பண்ணலன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் யூடியூபர் உள்ள போய்ட்டு அதனால் வரும். அப்படியே உங்கள் யூடியூப் சேனலில் காட்டுவாங்க. அதனால தான் இது பண்ணுறேன். அப்புறம் நான் இப்போ இதை கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா இருக்குல்ல அதை பண்ணிட்டேன், நான் அப்லோட் பண்ணிட்டேன். வேணால் போய் பாருங்கள் அதை. இது வந்து நான் ஃபஸ்ட்டு முன்னாடி வீடியோ ஜஸ்ட் காஸ் 2 GTA5 நான் வந்து ட்ராய்ட் கேமில் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு மைக்ரோஃபோன் வந்துடுச்சு, அதனால் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல கிரியேட்டர் ஸ்டூடியோன்னு இருக்கும். இங்கே நீங்கள் சம்பாதிக்கணுன்னா மேட் ஆட்சென்ஸு அது வந்து ரொம்ப டஃப்பு. நீங்கள் வந்து நான் அது வந்து ஒருத்தர் இன்னொரு யூடியூப்பரை வந்து பண்ணுறதை நான் காட்டுறேன். அதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காசுக்காக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணனா சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக இல்லை பாப்புலர் அடிக்கிறதுக்காக பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆட்சென்ஸ் இல்லாமல் இதை பண்ண முடியாது. வீடியோ மேனேஜர் அதில் போனீங்கன்னா என்னோடய வீடியோலாம் பார்க்கலாம். அதான் இதுவெல்லாம் பார்க்கலாம். அது கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, அதனால் வராது. பார்த்தீங்கன்னா இது நான் மானிட்டைஸ் பண்ணல, ஏன்னா அவ்வளோ இது இல்லை. இது பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மானிட்டைஸ் அது பண்ணிட்ட பிறகு நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிங்கன்னா அது கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்துட்டு ஆக்ஷன்ஸ் போனீங்கன்னா மானிட்டைஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அது ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டை முதல்ல இது பண்ணணும். அப்புறம் மானிட்டைஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 3 கேட்பாங்க, அது எல்லாத்தையும் இது பண்ணுறங்க. அப்புறம் மானிட்டைஸ் கொடுத்துட்டீங்கன்னா மானிட்டைஸ் ஆகிடும். அதனால் வந்து இப்போ யாராச்சும் உங்கள் யூடியூப் சேனலை
ஏதாச்சும் வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆடு தெரியும். அப்போ அந்த ஆடு தெரியும் போது அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடுக்கு வந்து மினிமம் வந்து $3.3 கொடுப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $3.30 வரைக்கும் கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஒரு வீடியோக்கு வந்து $0.30 கொடுத்தாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா காசும் சம்பாதிக்கலாம், அதுவும் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிங்க வேறு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது, 49 அப்படி தான் இருக்குது. ஆனால் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணி எடுத்தது தான். மற்றபடி உங்களுக்கு இன்னும் ஈஸியானதுன்னா நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னா க்ரோம் ஆப்ஸில் போய்ட்டு டியூப் பட்டின்னு போய் இது பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து உங்கள் யூடியூப் சேனல் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து மற்ற யூடியூபர்ஸ்லாம் போய் பாருங்கள், அவங்க இன்னொன்று நல்லா பண்ணியிருக்கலாம், இல்லை ஏன் அளவுக்கு பண்ணியிருக்கலாம். அதை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். நான் அந்த யூடியூப் சேனல் இதெல்லாம் லிங்க் சென்ட் பண்ணுறேன். அப்புறம் மற்றவங்க இது மாதிரி பண்ணியிருக்கதை நீங்கள் வேணால் போய் பாருங்கள், யூடியூப்பில் இதே மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். உங்களால் தான் இந்த யூடியூப் சேனல் ரன் ஆகுது. ரொம்ப நன்றி காய்ஸ்.